Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் அவதியுறும் நிலையில் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்ஜித் சிங் பூரியுடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பிரதமர் மோடியுடன் சற்று முன்னதாக ஒரு முக்கியமான சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் மோடியின் அறையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. சந்திப்பினுடைய பின்னணி என்பது நாடு முழுவதும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உருளைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நீடித்து வரக்கூடிய போர் காரணமாக கச்சா எண்ணெய்களை ஏற்றி வரக்கூடிய இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் இந்த பிரச்சனை இந்தியா மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த எரிவாயு உருளைகள் தொடர்பான நாட்டில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமர் மோடியிடம் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எடுத்துரைத்திருக்கிறார். அதாவது நாட்டில் கச்சா எண்ணெயினுடைய இருப்பு, குறிப்பாக பெட்ரோல் டீசலுடைய இருப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, எரிவாயு சிலிண்டர்கள் எந்த அளவுக்கு இருப்பு இருக்கிறது, போதுமான அளவு இருக்கிறதா, குறிப்பாக வீட்டு உபயோகத்தினுடைய உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவில் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அவர் பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்திருக்கிறார். இது தவிர ஒருவேளை நம்முடைய இருப்பு குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாற்று வழிகளை ஆராய்வது, வேறு நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உருளைகளை இறக்குமதி செய்வது உள்ளிட்ட மாற்று ஏற்பாடுகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்தியாவின் முன்பு 2 விதமான சவால்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, முதலில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வது, தட்டுப்பாடு ஏற்படாமல் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வது முதல் சவால். இரண்டாவதாக, தங்கு தடையின்றி இந்த எரிவாயு சிலிண்டர்களும் பெட்ரோல் டீசலும் கிடைத்தாலும் விலை ஏற்றப்படாமல் இருப்பதை தடுப்பது மற்றொரு முக்கியமான சவாலாக இருக்கிறது. இந்த 2 விஷயத்திலும் பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தலை மத்திய அமைச்சருக்கு பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார். குறிப்பாக எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கலை கட்டுப்படுத்த தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற சில அறிவுறுத்தல் எல்லாம் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலைதான் மத்திய அரசு இந்த விநியோகத்தை சீரமைக்கும் விதமாகவும் பதுக்கலை கட்டுப்படுத்தவும் எஸ்மா சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. அதனை சிறப்பாக எப்படி கள அளவிலே நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பொதுமக்கள் எந்த விதத்திலும் இந்த எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்படக்கூடாது, விலையேற்றம் செய்யப்படக்கூடாது என்பதுதான் இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. மத்திய அரசும் கூட என்ன சொல்கிறார் என்றால், உடனடியாக கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கச்சா எண்ணெயினுடைய விலை பேரல் ஒன்றுக்கு $130 எட்டினால் மட்டுமே விலையேற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தற்போது வரை அத்தகைய சூழல் எழவில்லை. எனவே பெட்ரோல் டீசலோ எரிவாயு சிலிண்டரோ விலையேற்றம் செய்யப்படும் என்ற அச்சம் தேவையில்லை என்று மத்திய அரசு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. ரமேஷ், இப்போ நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எல்பிஜி எரிவாயு கையிருப்பு எவ்வளவு இருக்கு, எத்தனை நாளைக்கு தாங்கும், இது சம்பந்தமா எதுவும் தகவல் கிடைச்சிருக்கா? ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொன்ன தகவல் இருந்தது. சுமார் 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது. அதே போல 25 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் பொருட்களுடைய இருப்பும் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதுதான் அரசு சொன்ன அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கிறது. இது தவிர நாம் ரஷ்யாவிடமிருந்து நமது எரிபொருளாக இருக்கட்டும் அல்லது கச்சா எண்ணெயாக இருந்தாலும் சரி, எல்பிஜியாக இருந்தாலும் சரி, நாம் அவற்றை வாங்கக்கூடிய அந்த திறனை நாம் அதிகரித்திருக்கிறோம். எனவே அடுத்த 50 நாட்களுக்கு பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதுதான் மத்திய அரசு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. நாம் கச்சா எண்ணெயாக இருந்தாலும் சரி, எரிவாயு சிலிண்டராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாட்டை மட்டுமோ அல்லது ஒரே ஒரு பாதையை மட்டுமே நம்பி இல்லை, பல ஆதாரங்களை நாம் நம்பி இருக்கிறோம். எனவே இந்தியாவை பொறுத்தவரை அது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை எண்ணெய் ரீஃபைனரியை பொறுத்தவரை எல்பிஜி உற்பத்தி அதிகரிக்குமாறு அவர்களுக்கு ஏற்கனவே ஆணை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எல்பிஜி உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்க உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செயல்முறைகளும் நடைபெற்று வருகிறது என்பதுதான் மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.